அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சிவாஜி. இந்த கதை 4 வருடத்திற்கு முன்பு நடந்தது. அப்போது நான் பொறியியல் படித்துக் கொண்டிருந்தேன். அப்போது சந்தோஷ் என்று ஒரு நண்பன் இருந்தான். அவன் நிறைய பெண்களுடன் சேட்டிங் செய்வான். ஒரு நாள் அவன் ஒரு பெண்ணின் ஃபோன் நம்பர் கொடுத்தான். அவன் அந்த பெண்ணை மடக்க நினைத்ததாகவும், ஆனால் அவனால் எதுவும் செய்ய முடியவில்லை என்று சொன்னான். அதனால் உன் அதிர்ஷ்டத்தை நீ போட்டுப்பார் என்றான். அவளுக்கு எதுவாயிருந்தாலும் ஓகேதான் என்றான். ஆனால் என் மனதில் அவளை எப்படியாவது அடைய வேண்டும் என்று நினைத்தேன். இப்போது அவளைப் பற்றி சொல்கிறேன். அவள் பெயர் ஸ்வர்ணா. என் நண்பன் ஸ்வர்ணாவின் நம்பரை கொடுத்தவுடன் அவளுக்கு நான் மெசேஜ் செய்தேன். 2 நிமிடத்தில் அவளிடமிருந்து கால் வந்தது. அவள், யார் நீங்கள்? உங்களிடமிருந்து எனக்கு மெசேஜ் வந்திருக்கு. நான், ஐயோ, மன்னிட்டு விடுங்கள், இது ஸ்ரீனி ஃபோன் இல்லையா? அவள், அப்படி யாரும் இல்லை, இனி எனக்கு மெசேஜ் பண்ணாதீங்க. நான், சரி சரி, நான் பண்ண மாட்டேன். ஆனால் இவ்வளவு அழகா இருக்கே உங்கள் குரல். உங்கள் பெயர் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? அவள், ஓ, நான் அவளிடம் வழிவது தெரிந்து, என் பெயர் ஸ்வர்ணா. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் இருவரும் பேசி நண்பர்களானோம். அடுத்த நாள் கல்லூரியில் இருக்கும்போது மதியம் அவளுக்கு கால் செய்து என்ன செய்ற என்று கேட்க, அவள் கல்லூரியிலிருந்து வீட்டுக்குச் செல்கிறேன் என்றாள். அவள் டீச்சர் ட்ரைனிங் படிக்கிறாள். அவர்களுக்கு புடவைதான் சீருடை. நான், இப்போது உன்னை சந்திக்க முடியுமா என்று கேட்க, அவள் சிறிது தயக்கம் காட்டி சரி என்று சொன்னாள். நான் என் வண்டியை எடுத்துக்கொண்டு உடனே சென்றேன். அவள் பஸ் ஸ்டாண்டில் எனக்காக காத்திருந்தாள். அவளை முதல் முறை பார்க்கிறேன். சற்று குள்ளமாக இருந்தாலும் ரொம்ப அழகாயிருந்தா. அவள் அருகில் சென்று என்னை அறிமுகப்படுத்தினேன். அப்புறம் சிறிது நேரம் நடந்து சென்றோம். அப்போது அவள் கையை பிடிக்க, அவள் எதுவும் செய்யவில்லை. இருந்தாலும் ஒரே நாளில் ரொம்ப அதிகமா போக வேண்டாம் என்று நினைத்தேன். அடுத்த நாள் அதே நேரம் அவளுக்கு ஃபோன் செய்து படத்திற்கு போகலாமா என்று கேட்க, அவள் வேண்டாம் என்றாள். எப்படியோ அப்புறம் சம்மதிக்க வைத்தேன். அவளை பார்த்து ஒரு டப் செய்த படத்திற்குச் சென்றோம். அந்த படத்திற்கு கூட்டம் கம்மியாக இருந்தது. அவள் புடவையில் இருந்ததால் அங்கு இருந்தவர்கள் அனைவரும் அவளை பார்த்து ரசித்தனர். பின் நாங்கள் தியேட்டர் உள்ளே சென்று ஒரு ஓரமான இருக்கையில் உட்கார்ந்து கொண்டோம். படம் ஆரம்பித்தது. நான் என் வேலையை ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும் அவள் என்னை தடுக்க மாட்டாள் என்று. ஏனென்றால் அவள் முன்னரே இது போன்று ஒரு ஆளுடன் இப்படி இருந்திருக்கிறாள். அது மட்டுமில்லாமல் நான் அவள் கையை பிடிக்கும்போது அவள் எதுவும் செய்யவில்லை. அதனால் எந்த தயக்கமும் இல்லாமல் அவள் வயிறு பகுதியில் கையை வைத்து தடவினேன். எதிர்பார்த்த மாதிரி அவள் எதுவும் சொல்லவில்லை. பாதி படம் முடியும் வரை அவ்வாறு விளையாடிவிட்டு வெளியே வந்தோம். அவள் உள்ளே நடந்ததில் அவளுக்கு எதுவுமே சம்பந்தமில்லாதது போல் எதுக்காக அப்படி செய்தாய் என்று திட்டினாள். ஆனால் நான் கண்டுக்கவே இல்லை. அவளும் உள்ளே சந்தோஷமாயிருந்தாள். பின் வீட்டுக்குச் சென்றுவிட்டோம். 2 நாள் கழித்து சனிக்கிழமை அன்று அவளுக்கு கால் செய்து என்னுடன் வெளியே வர முடியுமா என்று கேட்டேன். அவள் முடியாது என்று சொல்ல, மறுபடியும் என் வார்த்தை ஜாலத்தால் அவளை வரவைத்தேன். அவளை என் வண்டியில் ஏற்றிக்கொண்டு செல்ல ஆரம்பிக்க, அவள் எங்கே செல்கிறோம் என்று கேட்டாள். அது ரகசியம் என்று சொல்லி ஒரு ஏசி உல்லாச விடுதிக்கு கூடிச் சென்றேன். அவளை உள்ளே அழைத்துச் சென்றேன். அவள் மிகவும் பதட்டமாக இருந்தாள். நான் என் வார்த்தைகளைக் கொண்டு அவள் பயத்தை போக்கினேன். 15 நிமிடம் பேசிய பின் அறையின் குளிர்ச்சியில் எங்கள் உடம்பு குளிர ஆரம்பித்தது. பின் நான் எழுந்து அவள் கால்களை பிடித்தேன். அவள் காம பார்வையுடன் என்னை பார்த்து, என்ன வேண்டுமானாலும் செய்து கொள், ஆனால் அது மட்டும் கூடாது என்று சொன்னாள்.